بسم الله الرحمن الرحيم. إن الحمد والثناء لله والنعمة والعزة لله والجبروت والملكوت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. صدق الله العظيم العظيم. وقال نبينا سيدنا رسول الله صلى الله عليه وسلم: القيس من دان نفسه وعمل لما بعد الموت، والعاجز من أتبع نفسه هواها وتمنى على الله. صدق رسول الله صلى الله عليه وسلم. பூமிகளை படைத்து பரிமாறித்து போஷித்து நீளமான முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ரப்பாகின் அல்லாஹ் அவன் தனித்தவன், அவன் இறைத்துணையற்றவன், அவன் ஏகன், அவன் சகல காரியங்களை செய்யும் சக்தியுள்ளவன். அந்த ரப்பாகின் அல்லாஹ் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது. அவன் யார் மூலமாகவும் தரப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அந்த அல்லாஹ்வுக்கு நிகராக இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. ஸலாத்தின் கருணையும் ஸலாமின் மேலேற்றமும் மனித குலத்துக்கே தலைவர்களாக மக்கத்து வேந்தராய் மதீனத்து மாமன்னராய் ஏழைகளின் அரசனாய் நற்குணங்களால் நடை போடப்பட்ட நாதர் எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அனுபவம் தவறாது பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், இன்னும் கியாமத் நாள் வரைக்கும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் இந்த உலகத்தில் பின்பற்றி வாழ்கிறார்களோ அத்துணை நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மகஃபிரத்தை, தன்னுடைய பாவ மன்னிப்பையும், தன்னுடைய அருளையும், தன்னுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ் சொல்லித் தருவானாக. புனிதமாகவும் சமூகம் படைத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய இந்த குறிப்பிட்ட வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் நீங்கள் எல்லோரும் ஜெயம் பெறுவீர்களோ, என்ன விடயங்களை எடுத்து நடந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தம், அல்லாஹ்வுடைய சொர்க்கம் கிடைக்கும் என வாக்களித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை அவசர அவசரமாக எடுத்து நடந்து இன்னும் இது வரக்கூடிய வாழ்க்கையில என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு உள்ளாகுவீர்களோ, என்ன விடயங்களை செய்தால் அல்லாஹ்வுடைய நரகத்திற்கு சொந்தக்காரர்களாக மாறுவோம் என்று அல்லாஹ் என்னென்ன விடயங்களை தடுத்து விலக்கி ஒதுக்கி ஹராமென்று எச்சரித்திருக்கிறானோ அப்படியான விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து விலகிக் கொள்ளுமாறு முதலில் அடியேனருக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நல்லுபதேசம் செய்து அன்புக்குரியவர்களே, எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா கட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் அது நான் தனிமையாக இருந்தாலும் சரி, கூட்டாக இருந்தாலும்
பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, இருட்டில் இருந்தாலும் சரி, வெளிச்சத்தில் இருந்தாலும் சரி, படைத்தவரை பயந்து கொள்ளுங்கள். இத்தகுல்லாஹ் ஹைதுமா குன்தும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகத்தில் மனிதனுக்கு பல அருட்கொடைகளையும் பல நீமத்துகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான். பார்க்கக்கூடிய பார்வை அது ஒரு அருட்கொடை, பேசக்கூடிய பேச்சு வாய் அது ஒரு அருட்கொடை, ஓடக்கூடிய வாகனம் அது ஒரு அருட்கொடை, இருக்கக்கூடிய வீடு அதுவும் ஒரு அருட்கொடை, செய்யக்கூடிய வியாபாரம் அதுவும் ஒரு அருட்கொடை, பெற்றெடுத்த பிள்ளைகள் அதுவும் ஒரு அருட்கொடை. எல்லாமே நீமத்துதான், எல்லாமே அருட்கொடைகள். அல்லாஹ் மனிதனுக்கு என்னென்ன விடயங்கள் எல்லாம் தந்திருக்கிறானோ சகலவற்றையும் அல்லாஹ் கியாமத் நாளையில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். ஆனா இவ்வுலகத்துடைய வாழ்க்கையில வாய் பேசுகிறது, கியாமத் நாளையில வாய் பேசாதே, உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். அல்யௌம நஹ்திமு அலா அஃப்வாஹிஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்க்கு அல்லாஹ் முத்திரையை போட்டு விடுவான். கால் பேச ஆரம்பிக்கும், கைகள் பேச ஆரம்பிக்கும், உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும். மனிதன் வாய் இருக்கிறதால என்னென்ன விடயங்களை எல்லாம் பேசுகிறான். கியாமத் நாளையில வாய் பேசாதே, உறுப்புகள் பேச ஆரம்பிக்கும், இடங்கள் பேச ஆரம்பிக்கும். ஒரு இடத்துக்கு தெரியாம மறைந்திருந்து பாவம் செய்கிறோம், அந்த இடம் கியாமத் நாளையில பேச ஆரம்பிக்கும். சாதாரணமான விடயம் அல்ல. ஒவ்வொரு விடயத்தை வாழ்க்கையில வாழும் பொழுதும், ஒவ்வொரு செயல்பாடுகளை செய்யும் பொழுதும் இது அல்லாஹ்வுக்கு விருப்பமான முறையில் அமைகிறதா, இல்லை என்றால் அல்லாஹ் கோபப்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறதா? சோதனைகளை பல சோதனைகள் மனிதன் உள்வாங்கிக் கொண்டிருக்கிறான். அன்பானவர்களே, எல்லோரும் தான் செய்யக்கூடிய தவறுகளால, தான் செய்யக்கூடிய பாவங்களால, தான் செய்யக்கூடிய தீமைகளால, தான் செய்யக்கூடிய கெடுதிகளால தான் அல்லாஹ்வுடைய சோதனை வருகிறது என்பதை அல்லாஹ் மறந்து விட்டான். பல நியமத்துக்களை அல்லாஹ் தந்திருக்கிறான், பல அருட்கொடைகளை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுல ஒரு மிகப்பெரிய அருட்கொடை தெரியுமா? நல்ல சாலிஹான கணவன் மனைவிகளுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை தான் மிகப்பெரிய அருட்கொடை. எங்களுடைய ஜனாசாவை யார் யாரோ குளிப்பாட்டுறாங்க, எங்களுடைய ஜனாசாவை யார் யாரோ தொழுவிக்கிறாங்க, எங்களுடைய ஜனாசாவை யார் யாரோ குர்ஆன் ஓதுறாங்க, எங்களுடைய ஜனாசாவுக்காக வேண்டி யார் யாரோ துஆ செய்றாங்க. நான் பெற்றெடுத்த குழந்தை நல்ல சாலிஹான குழந்தையாக வளர்த்தெடுத்தேனா, என்னுடைய குழந்தை எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தையாக நான் உருவாக்கிவிட்டு இந்த உலகத்தை விட்டு மறைந்தேனா, அதுதான் உண்மையான சாதனை. என்னை பற்றி பெருமையாக பேசுறாங்க, என்னுடைய மௌத்துக்கு பின்னால நான் அவ்வாறு வாழ்ந்தேன், நான் இவ்வாறு வாழ்ந்தேன், இந்த ஆகியார் இந்த முறையில செலவழிச்சாரு, இந்த முறையில வீடு கட்டினாரு, இந்த முறையில வியாபாரம் செஞ்சாரு, இந்த முறையில ஹஜ் செய்தாரு, இந்த முறையில சதக்கா கொடுத்தாரு. மௌத்துக்கு பின்னால எல்லாரும் பேசுவாங்க. பேசுறது வரப்போகிறது இல்லை, நாங்க சேர்த்தவைகள் தான் வரப்போகிறது. பேசுறவைகள் வரப்போறதில்லை. கவலைக்கு நான் செஞ்ச அமல்கள், நான் பெற்றெடுத்த குழந்தை எனக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆதான் உங்களுடைய கபூலுக்கு வரும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை செல்லும் போது, ஒரு கணவன் மனைவியை குர்ஆன்ல சொல்லும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்பை போட்டது நாங்கள்தான். ஒரு அன்பை போட்டது இல்லாமல் அவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு, சேர்ந்து வாழ்வதற்கு உறுதுணையாக
அல்லாஹ்வே காரணியாக இருந்தால் அல்லாஹ் தான் அவர்களுக்குள்ள மத்தியில் அந்த பரஸ்பரத்தை ஒற்றுமையை அல்லாஹ் போட்டான். கணவன் மனைவிமார் நல்ல முறையில் இருந்தார்கள் என்றால் பெற்றெடுக்கக்கூடிய குழந்தையும் நல்ல முறையிலான நல்ல பேர் வைப்பது அர்த்தம் அல்ல, வீடு கட்டி கொடுப்பது அர்த்தம் அல்ல, வாகனம் வாங்கி கொடுப்பது அர்த்தம் அல்ல, பணம் பட்டம் பதவி கொடுப்பது அர்த்தம் அல்ல, வயல் காலைகளை கொடுப்பது அர்த்தம் அல்ல. குழந்தைகளை கொடுக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய குர்ஆன், ரசூலுல்லாஹ்வுடைய அன்பு, கியாமத்துடைய அறிவு. ஈமான்தாரியாக வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? மூமினாக வாழ்ந்தா என்ன கிடைக்கும்? இதை படிச்சு கொடுக்கணும். யார் படிச்சு கொடுக்கிறது? ஆலிமா. அதெல்லாம் படிச்சு கொடுக்கிறார். 1 லிருந்து 5 வயசு வரைக்கும் பிள்ளையாருடைய கண்காணிப்பில் இருக்கிறது. அதற்குரிய கண்காணிப்பில் இருக்கிறதா? அது அதற்குடைய பிள்ளையா? 5ஆம் ஆண்டுல தான் போகுது, 1ஆம் ஆண்டு ஒன்றை போகுது, சரி. அதற்கு பின்னால் தான் குமார போய் ஓத ஆரம்பிக்குது. 1-2 வயசாகும் வரைக்கும் யாருடைய கண்காணிப்பில், பெற்ற தாய் தந்தையர்களுடைய கண்காணிப்பில் தான் குழந்தை இருக்கிறது. குழந்தை தாயுடைய வயிற்றில் உருவாகும் போது அது கேட்க ஆரம்பிக்குது. هل أتى على الإنسان حين من الدهر لم يكن شيئا مذكورا إنا خلقنا الإنسان من نطفة أمشاج. அல்லாஹ்வுடைய குதிரத் எவ்வாறு மனுஷனை படைக்கிற விதத்தை அல்லாஹ் சொல்றான். யாரும் படைக்கல, அல்லாஹ் தானே படைத்தான். அல்லாஹ் தானே படைத்தான். எல்லாரையும் மனிதனை மட்டுமா படைத்தான்? எத்தனை வகையான படைப்புகள் இருக்கிறது. மனிதனுடைய கண்களுக்கு படாத எத்தனையோ படைப்புகள் கடலுக்குள்ளே இருக்கிறது. மனிதனுடைய கண்களுக்கு படாத எத்தனையோ படைப்புகள் காட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய படைப்பை வித்தியாசம். பறக்கும் போது சில பிராணிகள் தூங்கும், ரெண்டு மண்டே சில பிராணிகள் தூங்கும். தலையை நிறுத்தி வானத்தை அண்ணாந்து பார்க்க முடியாது. ஒவ்வொரு படைப்பையும் ஒவ்வொரு விதத்தையும் அல்லாஹ் வித்தியாசமாக படைத்திருக்கிறான். அன்பானவர்களே, மனிதனை படைத்த விதத்தை சொல்லும் போது கணவனுடைய இந்திரியமும் மனைவியுடைய இந்திரியத்தை அம்ஷாஜின் நபுதலின் கலக்க செய்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய படைப்பே வித்தியாசம். ஆணுடைய இந்திரியம் தாயுடைய வயிற்றுக்குள் செல்லும் போது ஆண் குழந்தை பிறக்கிறது. பெண் குழந்தை எவ்வாறு பிறக்கிறது தெரியுமா? பெண்ணுடைய இந்திரியம் எவ்வாறு தாயுடைய வயிற்றுக்குள் முதலாவது செல்கிறதோ பெண் குழந்தை பிறக்கிறது. ஆண் பெண் இரு பாலாளர்களுடைய இந்திரியம் சேர்ந்து போகும்போது இரட்டை குழந்தை பிறக்கிறது. எவ்வாறு அல்லாஹ் படைத்த விதம். அம்ஷாஜ் நபிதலே ஃபஜஅல்னாஹு ஸமீன் கேட்குது. அதனாலதான் குழந்தை தாயுடைய வயிற்றில் உருவாகும் பொழுது பணம் பார்க்க கூடாது, பாடல்கள் படிக்க கூடாது, நாடகம் பார்க்க கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசக்கூடாது, கெட்ட முறையில் வாழ்ந்துடக்கூடாது. தாயுடைய வயிற்றுக்குள் குழந்தை இருக்கும் போது எல்லாவற்றையும் கேட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் குழந்தை கேட்டுக் கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அந்த தாய் அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு பின்னால 2 உறுப்புகள் தான் முதலாவது வேலை செய்ய ஆரம்பிக்குது. 2 உறுப்பு தான் வேலை செய்ய ஆரம்பிக்குது. முதலாவது காது கேட்க ஆரம்பிக்குது. காது கேட்க ஆரம்பிக்கிறது. அதனாலதான் வலது காலில் ஆனாலும் இடது காலில் இல்லாமலும் சொல்லணும். குழந்தை பிறந்தா வலது காலில் ஆனாலும் இடது காலில் இல்லாமலும் சொல்ல வேண்டும். காது கேட்க ஆரம்பிக்கிறது. ஒரு ஜனாசாவை அடக்கம் செஞ்சு வந்த அடுத்த கணமே ஜனாசாவை
வைக்கப்பட்ட கபரில் வைக்கப்பட்ட ஜனாசாவுக்கு உயிர் பெறுகிறது. பாதனையுடைய சத்தத்தையும் மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஜனாசா கேட்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால நாங்க தூங்குறோம், இரவையில பகலே தூங்குறோம். அன்பானவர்களே, தூக்கம் கண்ணுக்கா காதுக்கா? என்ன தூக்கம் கண்ணுக்கா காதுக்கா? தூங்குறாங்க. தூக்கம் என்பது கண்ணுக்கு அல்ல, காதுக்குத்தான் தூக்கம். அல்லாஹ்வுடைய குத்ரத் எவ்வாறு? வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா, தூக்கத்தை ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரமாக ஆக்கி தரலையான்னு கேட்கிறான். தூக்கம் என்பது ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நேரம். தூங்கினோம், பாட்டை போட்டுக்கிறான், சத்தம் போடுறாங்க வீட்டுல, தூங்க மாட்டோம். ஏன்னா தூக்கம் என்பது காதுக்கு, தூக்கம் என்பது கண்ணுக்கு அல்ல, தூக்கம் என்பது காதுக்கு. வளர்ந்த நாடுகள் இருக்கிறது, ஐரோப்பா, ஜப்பான், அமெரிக்கா, சீனா, வளர்ந்த நாடுகள் இருக்கிறது. அன்பானவர்களே, இரவையில விமானம் தரையில இறங்காது. இப்ப நான் விசாரிச்சு பாருங்க. வளர்ந்த நாடுகள் இருக்கிறது, பெரும் நாடுகள், இரவையில விமானம் தரையில இறங்காது. இறங்கினா காதுக்கு சத்தம், அதால தூக்கம் போவார். மஸ்ஜித் நபவி, மதீனா முனவ்வரா போங்க, இரவையில ஒரு சத்தத்தை கேட்க மாட்டோம். இரவையில ஒரு சத்தம் இல்லை. மதீனாவே மையத்தாக காணப்படும் இரவையில தஹஜ்ஜுடைய நேரம் மதீனா குர்ஆனால சத்தமாக அலங்கரிக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு குழந்தை பிறந்தா முதலாவது உறுப்பு சமி கேட்க ஆரம்பிக்குது, இரண்டாவது தான் பார்க்க ஆரம்பிக்கிறது. அதனால குழந்தையை சீரான முறையில் குர்ஆன் ஓதியோடு வளர்க்கணும். பிள்ளைய ஒழுக்கம் சொல்லி சொல்லி கொடுத்து கொடுத்து வளர்க்கணும். அல்-உம்மு மதரசத்துல் இலாஹா, தாயுடைய மடிதான் முதலாவது பாடசாலை, ஸ்கூல், மதரசா. அதற்கு பின்னால்தான் படிச்சு கொடுக்கக்கூடிய ஆசிரியர், அதற்கு பின்னால்தான் ஓதி கொடுக்கக்கூடிய முதலிஸ், உஸ்தாது. அப்ப முதலாவது வயசிலிருந்து 5வது வயசு வரைக்கும் குழந்தை வீட்டுலதான் வளருது, வீட்டுலதான் வளரது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு குழந்தையை அருட்குணை உள்ள குழந்தையாக எவ்வாறு மாற்றுவது? நாம் பெற்றெடுத்த குழந்தை, அந்த குழந்தையை அருட்குணை உள்ள குழந்தையாக எப்பொழுது மாற்றுவதென்றால், முதலாவது வயதில் இருந்து 7வது வயது வரைக்கும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். எத்தனை வயதிலிருந்து? முதலாவது வயதிலிருந்து 7வது வயது வரைக்கும் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். 7வது வயதிலிருந்து 14வது வயது வரைக்கும் மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். மார்க்க கல்வியை சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும். தம்பிமார கண்டா இரக்கமாக நடந்து கொள்ளுங்க, பெரியவர்களை கண்டா மரியாதை செய்யுங்க, சலாம் சொல்லுங்க, யாரை கண்டாலும் சலாம் சொல்லுங்க, யாருக்கும் அநியாயம் செஞ்சிடாதீங்க, யாருக்கும் அடிச்சிடாதீங்க, யாருக்கும் பேசுறாதீங்க. பாப்பா தானே சொல்லிக் கொடுக்கணும், அம்மா தானே சொல்லிக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை. அன்பானவர்களே, ஒரு தாய் ஒரு தந்தை எவ்வாறு நடந்து கொள்கிறார்களோ அதே மாதிரி எங்களுடைய பிள்ளைகளும் செய்ய ஆரம்பிக்கும். எங்களுடைய பிள்ளைகளும் செய்ய ஆரம்பிக்கும். பாப்பா கெட்ட வார்த்தையை பேசுறாரு, அம்மா கெட்ட வார்த்தையை பேசலாம். அன்பானவர்களே, எங்களுடைய பிள்ளைகளும் அதே வார்த்தையை சொல்லிதான் விட்டோம், அதை தான் சொல்லி விட்டோம். லுக்மான் ஹக்கீம் பிரபல்யமான ஒரு அறிஞராக இருந்தார். லுக்மான் 2 விருப்பத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்தார். லுக்மான் ஹக்கீம், ஒன்று
அறிஞராக இருக்கிறான், அறிஞராக இருக்கலாம். அல்லாஹ் இரண்டு விருப்பத்தெல்லாம் கொடுத்திருந்தான். அவங்க எடுத்தாங்க என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் நபியாக அல்ல, ஒரு அறிஞனாக இருக்கிறதுக்கு நான் விரும்புவேன் யா அல்லாஹ். அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சையும் அல்லாஹ் ஹிக்மத்துடைய பேச்சாக மாற்றினான். ஹிக்மத்துடைய பேச்சாக மாற்றினான். சக்கராத்துல இருக்கிறாங்க. மாணவர்கள் கேட்டாங்க, அறிஞரே நீங்க பேசினா உங்களுடைய பேச்சு ஹிக்மத்துடைய பேச்சாக இருக்கிறது, காரணம் என்ன? சொன்னார்கள், லுக்மானுல் ஹகீம், நான் யார பத்தியும் தப்பாக பேச மாட்டேன், யார பத்தியும் தப்பாக பேச மாட்டேன். தேவையான விடயத்தை மாத்திரம்தான் என்னுடைய வாய் பேசும். இரண்டாவது சொன்னார், வந்துல் வசரே, என்னுடைய பார்வையை நான் காட்டிக் கொள்வேன், என்னுடைய பார்வையை நான் காட்டிக் கொள்வேன். மூணாவது சொன்னார், அன்பானவர்களே, நான் யாரை கண்டாலும் மரியாதை செய்வேன், நல்ல முறையில் நடப்பேன். அதனாலதான் நான் பேசக்கூடிய பேச்சு ஹிக்மத்துடைய பேச்சாக இருக்கிறது என்பதாக லுக்மானுல் ஹகீம் சொல்லி காட்டுவார். லுக்மானுல் ஹகீம் அவர்கள் தன் மகனுக்கு நிறைய உபதேசங்களை செய்தார், நிறைய உபதேசங்களை செய்தார். முதலாவது உபதேசம் செய்தார், யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ். என் அருமை மகனே, ஒரு வாப்பா ஒரு உம்மா மகனை எவ்வாறு அழைக்கணும்? அன்பானவர்களே, எவ்வாறு அழைக்கணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை அழைக்கிறாங்க. அழைக்கிறதுக்கு முன்னால ஒரு கனவு ஒன்று கண்டாங்க. போய் சொன்னாங்க, யா புனைய யா புனைய இன்னி அரா ஃபில் மனாம் அன்னி அன்தரு ஃபன்துர் மாதா தரா. எல்லாருமே மகனே, இந்த முறையில மகனை கூப்பிட்டு பாருங்க. உள்ளே மகன் எவ்வாறு பாப்பாவோட இறக்கமாயிருப்பான், அம்மாவோட இறக்கமாயிருப்பான். நாங்க கூப்பிடுறதை இங்க வாடாண்டுதான், எங்களுடைய பாசையில சொல்ல போன வேண்டாம். அம்மா கூப்பிடுறதை இங்க வாங்க, பட்ட பேரை சொல்லிதான் அழைக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு வாப்பா அம்மா பிள்ளை அழைக்கணும், நல்ல முறையில் அழைக்கணும். இங்க வாங்க மகனே. அந்த மகன் கேட்பார், என்னம்மா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு குழந்தை ஒரு தாய சிரிச்ச முகத்தோட பார்க்கிறாரு, சிரிச்ச முகத்தோட உள்முறையோட பார்க்கிறாரு. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பரிபூர்ணமாக ஹஜ் உம்ரா செய்த நன்மை கிடைக்கும் என்றாங்க. பரிபூர்ணமான முறையில ஹஜ்ஜுடைய கூலி உம்ராவுடைய கூலி கிடைக்கும் என்றார்கள். ஒரு தாயுடைய முகத்தை சிரிச்ச முகத்தோட பார்க்கிறதை இபாதத், அதே ஒரு பெரிய வணக்கம். அன்பானவர்களே, கூப்பிடுறாரு மகனை, லுக்மானுல் ஹகீம், யா புனை, என் அருமை மகனே, லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்காத மகனே. இன்ன ஷிர்க லظுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் பிரம்மாண்டமான அநியாயம், பிரம்மாண்டமான பாவம். மகன் செய்யாத, ஷிர்க் வைக்காத, அல்லாஹ் ஒருத்தன் உலகத்தில் வணங்கும் மகன். முதலாவது உபதேசம் செய்தாரே. இரண்டாவது உபதேசம், அன்பானவர்களே, இரண்டாவது உபதேசம், யா புனை அகிமிஸ் ஸலாஹ், தொழுகையை உற்றாரமானே, தொழுகையை உற்றார. பாப்பாவுக்கு தொழுகை இல்லை, அம்மாவுக்கு தொழுகை இல்லை, நானாவுக்கு தொழுகை இல்லை, தம்பிக்கு தொழுகை இல்லை. பாப்பா சொல்றாரு, மகனை பார்த்து பள்ளிக்கு போங்க. எப்படி மகன் பள்ளிக்கு போவான்? பாப்பாவிடத்திலே தொழுகை இல்லை, பாப்பாட்டே இல்லை, பிள்ளைக்கு எவ்வாறு வரும்? மாட்டையே இல்லை தொழுகை, பிள்ளைக்கு எவ்வாறு வரும்? அன்பானவர்களே, பாப்பா அம்மா டிவி, பாப்பா அம்மா போன் பார்த்து கொண்டிருக்கிறா, மகனை பார்த்து சொல்றா, அம்மா மகனே போய் குர்ஆன் ஓது. எப்படி குர்ஆன் ஓதுவான் பிள்ளை? அன்பானவர்களே, ஒவ்வொருத்தரும் ஒரு கணம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். பேசப்படக்கூடிய ஒவ்வொரு விடயமும் அமானிடம், தந்த குழந்தையோட அமானிடம். லுக்மானுல் ஹகீம் மகனை பார்த்து சொன்னாங்க,
யா புனே என் அருமை மகனே அகைமி ஸலா தொழுகை உற்றான மகனே வஅம்ரு பில் மஅரூஃப் வன்ஹவ் அனில் முன்கர் நல்ல விஷயத்தை ஏவு மகனே தீமையை தடை நல்ல விஷயத்தை ஏவு தொழுகையை ஏவு நோன்பை செய் நோன்பை பிடிக்கிறதுக்கு மற்ற மக்களுக்கு சொல்லு மகனே வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் மகனே நல்ல விஷயத்துக்கு தான் உதவியாக இது பாவத்துக்கு உடந்தையாக இருந்தாதீங்க ஒரு மனிதன் உன்னை பாவத்துக்கு அழைக்கிறாரா நீ போவாரு ஒரு மகன் இவருக்கு அநியாயம் செய்ய அழைக்கிறான் போவாத மகன் போவாத நல்ல விஷயத்துக்கு நல்ல விஷயத்தை செய் தீமையை தடு அந்த தீமையை தடுக்கும் போது சோதனை வந்தால் பொறுமையாக இனி மகனே எப்படி உபதேசம் அன்பானவர்கள் எப்படி உபதேசம் சாப்பிடும் போது தூங்கும் போது ஒரு வாப்பா பிள்ளைகளை உபதேசம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும் வாப்பா கெட்டவன் அம்மா கெட்டவன் அதனால தான் பெற்றெடுத்த குழந்தையும் பாவத்துக்கு செல்கிறது தான் பெற்றெடுத்த குழந்தையும் ஹராத்துக்கு செல்கிறது தான் பெற்றெடுத்த குழந்தையும் தொழுகை இல்லாம நோன்பு இல்லாம பாதைகளை சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் காரணம் என்ன முதலாவது காரணம் வாப்பாவும் அம்மாவும் ஒரு குழந்தை பாவம் செய்யறதா குழந்தையிடம் முதலாவது கேள்வி இல்லை அந்த குழந்தையை பெற்றெடுத்த பெற்றோர்களிடம் தான் முதலாவது கேள்வி நான் தந்த குழந்தையை ஒரு அமானிடம் அந்த அமானிதத்தை எந்த முறையில் பராமரித்தீங்க எந்த முறையில வளர்ச்சீங்க எந்த முறையில வளர்த்தீங்க எந்த முறையில பராமரிச்சீங்க அன்பானவர்களே லுக்மானுல் ஹகீம் மகனுக்கு அடுத்த வசிய செய்தாரு மகனே உலகத்துல பெருமையோடு நடக்காத மகனே உலகத்துல பெருமையோடு நடக்காத நல்ல தொழுகிறாரு நல்ல வழிபாடு செய்கிறாரு நல்ல வணக்க வழிபாடு செய்கிறாரு ஒரு பெரிய தண்ணி தாங்கி மாதிரி அமல் எவ்வளவு காரணம்னா அந்த தாங்கியே நிரம்பிச்சு அவ்வளவு அமல் அந்த தாங்கி இருக்குதானே அந்த தண்ணி தாங்கில ஒரு சின்ன பெண் பிள்ளையுடைய சிறுநீர் செல்லுமாக இருந்தா அந்த தண்ணீரை நடிசாரு அந்த தண்ணீரை உதவு செய்வதற்கு உபயோகிக்கப்படாத தண்ணியாக மாறியும் இதே மாதிரி தான் பெருமை உள்ளம் முழுக்க தாங்கி முழுக்க மாதிரி உள்ளம் முழுக்க நல்லமல் அந்த நல்லமல் எப்பொழுது பெருமை உள்ளத்தில் சேருமோ அந்த பெருமை எல்லா நன்மைகளையும் அழித்து விடும் எல்லா நன்மைகளையும் அழித்து விடும் அதனால பெருமையோட நடக்காத மகனே சத்தத்தை உயர்த்தி பேசாத மகனே சொல்லிக் கொடுத்தார்கள் ஆக கேடு கட்ட சத்தம் கழுதையுடைய சத்தம்தான் சத்தத்தை உயர்த்தி பேசாத மகனே அன்பானவர்களே திரும்பவும் உபதேசம் செய்கிறார் திரும்பவும் உபதேசம் செய்கிறார் பிள்ளையை வளர்க்கெடுக்கக்கூடிய வீட்டுல ஒரு அசா ஒரு திறமை வையுங்கள் என்றால் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிக் கொடுத்தார் ஏன் திறமை வைக்கிற அடிக்கிறதுக்கு இல்ல அந்த பெரும்பு இருந்தா நல்ல முறையில் நடப்பான் லுக்மான் ஹக்கீம் திரும்பவும் சொன்னாரே மகனை பார்த்து மகனே சேவல் கூறுவதற்கு முன்னால் நீ எழுதிக் கொள் மகனே சேவலை விட நீ மோசமாக ஆகிறாரே தஹஜ்ஜுடைய நேரம் அன்பானவர்களே சேவல் கூறுவதற்கு முன்னால் நீ எழுதிக் கொள் அல்லாஹ் அந்த நேரத்தில் பரக்கத்தை செய்யக்கூடிய நேரமாகனே சேவலை விட மோசமாக ஆகிவிடாதே அன்பானவர்களே உபதேசம் செய்தார் உலமாக்களுடைய மஜ்லிஸ்ல
அதிகமாக கலந்து கொள்ளுமாவனே. ஏனென்றா உலமாக்கள் நல்லோர்கள் நல்லடியார்களுடைய மஜ்மா சபையில் அல்லாஹ்வுடைய மழை துளிகள் மாதிரி பறக்கத்து பெருமானே. அந்த மஜ்மாவுடைய நீயும் இருந்து என்றா அந்த பறக்கத்தான மலையில நீ நடந்து கொள்வாய் மகனே. எவ்வாறு உபதேசம் அன்பானவர்களே, திரும்பவும் சொன்னார்கள், யாரிடத்திலையும் கடன் வாங்கிறாத மகனே, யாரிடத்திலையும் கடன் வாங்கிறாரே. இரவேல கவலையை ஏற்படுத்தும், பகலையே கேவலத்தை ஏற்படுத்தும் மகனே. கடன் வாங்கிறாத, கடன் 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 இரவேல தூங்கும் போது கவலை, பகலையில யாரும் இந்த கேவலப்படுத்தி வாங்கலான்னு கடன் இழிக்க விடாது. அதனால யாரிடத்திலையும் கடன் வாங்கிறாத மகனே. அன்பானவர்களே, உபதேசம் சொல்லி கொடுத்து மகனை வளர்க்கணும். அலி அல்லாஹு அன்ஹு, அலி அல்லாஹு அன்ஹு. அன்பானவர்களே, அலி அல்லாஹு அன்ஹு யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் அலி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்தவரே அலி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சொர்க்கத்து வாலிபர்கள் 2 பேர்கள் இருக்கிறார்கள். ஒன்று ஹசன், இன்னொன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சையதா ஸவாபி அல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கெல்லாம் தலைவர்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பானவர்களே, கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது, சகராத்தில் இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு 2 பிள்ளைகளை கூப்பிட்டார்கள். ஒன்று ஹசன், இன்னொன்று ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. 2 பிள்ளைகளை கூப்பிட்டார்கள். 2 பிள்ளைகளை கூப்பிட்டு வசியத் செய்தார்கள். அன்பானவர்களே, இந்த வசியத் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அரபு புத்தகங்களில், அரபு கிதாபுகளில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய வார்த்தைகள் கிதாபுகள் எழுதுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மகனுக்கு சில நிறைய உபதேசம் இருக்கிறது. அதுல கடைசியாக ஒரு உபதேசம் செய்தார்கள். 2 பேரையும் கூப்பிட்டாங்க. கழுத்து வெட்டப்பட்டிருக்கிறது, ரத்தம் ஆறாக ஓடுகிறது. அன்பானவர்களே, ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேரையும் கூப்பிட்டாங்க. உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பத்துல உங்களுடைய வயதுல பிரியான வயதானவர்களை கண்டீங்கன்னா உங்களுடைய நானா தம்பிமாறு கொண்டு கருதுங்க. என்னுடைய வயசுல மூத்தாக்கள். அப்ப நாங்க எவ்வாறு கருதும்? நானா தம்பிமாறு கொண்டுதான் நடக்கணும். அன்பானவர்களே, 2வது வசிய செய்தார்கள். உங்களுடைய வயதில் சமமான வயதானவர்களை காண்றீங்க, உங்களுடைய வயதுல சமனாக இருக்கிறாங்க. அப்படியானவர்களை கண்டீங்கன்னா நானா தம்பிமார போன்று கருதுங்க. உங்களுடைய நானா தம்பிமார போன்று கருதுங்க. 3வது சொன்னாங்க, உங்களுடைய வயதில் குறைஞ்ச வயசானவர்களை காண்றீங்க, உங்களுடைய பிள்ளைகள் மாறி போன்று கருதுங்க. உலகத்துல எந்த பிரச்சனையும் நடக்காதென்றார்கள். உலகத்துல எந்த சோதனையும் வராது, உலகத்துல எந்த பித்னாவும் வராது. கடைசி கட்டம் அன்பானவர்களே, இந்த 3 வசியத்தையும் அலி ரலியல்லாஹு அன்ஹு சகராத்துல இருக்கும் போது பிள்ளைகளுக்கு செய்தார்கள். பிள்ளைகள் பாவத்துல போறாங்க, பிள்ளைகள் ஹராத்துல போறாங்க, பிள்ளைகள் மதுல போறாங்க. அன்பானவர்களே, ஹராம் என்று பாப்பா எச்சரிங்க, அம்மா எச்சரிங்க. ஹராம் என்று போதை ஒழிப்பு மாநாடு நடத்துறாங்க. வேலையில் அன்பானவர்களே, வேலையில் பயான் செய்யறாங்க. ஊரில் உள்ள எல்லா மனிதர்களையும் கூப்பிட்டு போதை ஹராம் ஹராம் எச்சரிக்கிறாங்க. அன்பானவர்களை, திருந்த மாட்டான், திருந்த மாட்டான். பாப்பா உபதேசம் செய்யுங்க, உம்மா உபதேசம் செய்யுங்க. ஹராம். மகனே குற்றாதே, மகனே குற்றாதே. 40 நாள் வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். குற்றாத மகனே. பாப்பா உபதேசம் செய்திருக்கிறோம். அன்பானவர்களே, நான் பெற்றெடுத்த பிள்ளை, எனக்கு குழந்தை, என்னுடைய குழந்தை துவா செய்யக்கூடிய குழந்தையாக நான் வளர்த்து விட்டிருக்கிறேனா? இல்லை என்றால்
தந்திருக்கிறான். அமானிதங்களை எந்த முறையில் பயன்படுத்தினாய்? எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அன்பானவர்களே. அல்லாஹ் எத்தனையோ பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். குர்ஆனுடைய வசியத் அல்லாஹ் பெண் குழந்தை தான் அறுப்புடை என்று பேசுகிறான். முதலாவது பெண் குழந்தை பிறந்தாலே வாப்பா யோசிக்கணும், வீடு கட்டணும், மாப்பிள்ளை பார்க்கணும், சொத்து சேர்க்கணும். அன்பானவர்களே, அல்லாஹ் குழந்தை தந்தானா எல்லா வசதியையும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். அந்த குழந்தையை சாலியான முறையில் வளர்த்தெடுத்தாலே தவிர பெண் குழந்தை முதலாவது ஒரு அறுப்புடை, இரண்டாவது ஆண் குழந்தை. அன்பானவர்களே, ஆணையும் பெண்ணையும் சேர்த்து அல்லாஹ் கொடுக்கிறான். இன்னும் கொஞ்சம் பேருக்கு அல்லாஹ் மலட்டு தன்மையை கொடுக்கிறான். குழந்தை பாக்கியம் இல்லாமல் வாழ்றாங்க. அன்பானவர்களே, அல்லாஹ் தந்தை இந்த குழந்தையை எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தையாக மாற்றிவிட்டு மரணிக்க வேண்டும். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதமுடைய மகன் மௌத்தானியா 3 விஷயங்களை தவிர மற்ற எல்லாம் துண்டிக்கப்பட்டுவிடும். இல்லாமல் சலாஸ். முதலாவது சொன்னாங்க சதகத்துன் ஜாரியா. சதகத்துன் ஜாரியா, இந்த பள்ளிக்கு ஒரு சேரு வாங்கி கொடுத்தீங்க, இந்த பள்ளிக்கு தண்ணி எடுத்து கொடுத்தீங்க, கடை கட்டி கொடுத்தீங்க, சதகத்துன் ஜாரியா. இந்த நன்மை உங்களுடைய கபருக்கு வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான அறிவு. நான் இஸ்லாத்தை படிச்சிருக்கிறேன், நான் ஈமான படிச்சிருக்கிறேன், நான் குர்ஆனை படிச்சிருக்கிறேன், நான் ஹதீஸை படிச்சிருக்கிறேன். அன்பானவர்களே, இந்த அறிவை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கிறது. இந்த நன்மை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணாவது சொன்னாங்க வலதுல் சாலிஹுன் யதுலா, வலதுல் சாலிஹுன் யதுலா. சாலிஹான குழந்தை பெற்றோர்களுக்காக வேண்டி செய்யக்கூடிய துஆ உங்களுடைய கபருக்கு வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறொரு ஹதீஸ்ல சொன்னாங்க 3 பேருடைய துஆவை அல்லாஹ் கட்ட மாட்டான். அதுல ஒன்று யார் தெரியுமா? மகளும் அநியாயம் செய்யப்பட்ட ஆட்கள். எங்களால் அநியாயம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. நான் கடையில முதலாளி, நான் வியாபாரத்துல முதலாளி, நான் பிசினஸ் இடத்துல இருக்கிறேன். எனக்கு கீழே வேலை செய்கிற ஆட்களுக்கு அநியாயம் செஞ்ச வேண்டாம். அந்த அநியாயம் செய்யப்பட்டவன் பதுவா செய்தால் அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். அநியாயம் செய்யப்பட்டவருடைய பதுவாவை பயந்து கொள்ள வேண்டாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது சொன்னாங்க ஆணியுடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறான். கண்ணியமானவர்களே, மூணாவது சொன்னாங்க ஒரு நோன்பாளியுடைய துஆ அல்லாஹ் கபூல் செய்கிறான். நாலாவது சொன்னாங்க ஒரு குழந்தை தாய்க்காக வந்து செய்யக்கூடிய துஆவை அல்லாஹ் கபூல் செய்கிறான். அன்பானவர்களே, இரக்கமாக சொல்கிறேன், உங்கள ஒருத்தர நிலையில நானும் பேசுகிறேன். அன்பானவர்களே, அல்லாஹ் கியாமத்திலே கேள்வியை கேட்பான். தப்ப மாற்றும். அன்பானவர்களே, 50,000 வருஷங்கள் கழிக்க வேண்டும். 50,000 வருஷங்கள் உலகத்துல வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. தப்பினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 1000 வருடங்கள் தான் வாழ்ந்தாங்க. தப்பினால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உலகத்தில் 1000 வருஷங்கள் தான் வாழ்ந்தாங்க. அதற்கு கூடுதலாக உலகத்தில் வாழ்ந்தவர்கள் யாருமே இல்லை. ஆனா கியாமத்துடைய வாழ்க்கை என்பது 50,000 வருஷம். அன்பானவர்களே, கபரில் 1000, மஹ்ஷரில் 1000, சிராத்தில் 1000, மிகதாரு அல்ஃப சனா 1000 வருஷம். ஒவ்வொரு இடத்திலையும் 1000 வருஷம் கழிக்க வேண்டும். 50 இடம் இருக்கிறது. 50,000 வருடங்கள் கழித்ததற்கு பின்னால்தான் சொர்க்கம் நரகம் முடிவு செய்யப்படும். பயன் வாழும் அன்பானவர்களே, அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறாரா?
ஹாஃபிஸாக ஆக்குவோம், ஆலிமாக ஆக்குவோம். இல்லை என்றால் எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தையாக மாற்றிவிட்டு இந்த உலகத்தை விட்டு மறைவோமாக இருந்தால் நாங்கள் நீங்கள் எல்லாம் தப்பிடுவோம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு குழந்தை பெண் குழந்தையை வளர்த்து எடுத்து விட்டு நல்லவர்களாக ஈமான்தாரி உள்ள பெண்ணாக அந்த பெண்ணை யார் வளர்த்தெடுத்து விட்டு அம்மா பாப்பா மூத்தாகிடுவாங்களோ சொர்க்கம் கடமையாகி விட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதை விட அன்பானவர்களே, பாவத்துடைய சூழ்நிலையிலிருந்து எங்களுடைய குழந்தையை பாதுகாக்கக்கூடியது ஒவ்வொருத்தருடைய பெற்றோர்களுடைய கடமையும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இரவையில மகன் லேட்டாகி வாரான், இரவையில மகன் லேட்டாகி தூங்குகிறான், போனோடவே ஏற்றாய் இருக்கிறானல்ல. அன்பானவர்களே, பிள்ளையுடைய தப்பு அல்ல, பாப்பாவுடைய தப்பு தான். தப்பை சீர்திருத்துவோம். அன்பானவர்களே, எங்களுடைய குழந்தையை நல்ல முறையில் வளர்த்திருப்போம். அல்லாஹ் அமானிதமாக ஒரு பொறுப்பாக அல்லாஹ் ஒப்படைத்திருக்கிறார். இந்த குழந்தையை நல்ல முறையில் வளர்த்தெடுத்து நல்ல சொற்கக்கூடிய குழந்தையாக வளர்த்தெடுத்து விட்டு எனக்காக வேண்டி என்னுடைய பிள்ளை எனக்காக வேண்டி துஆ செய்யக்கூடிய குழந்தையாக வளர்த்தெடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு மறைவதற்கு யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிச்சு விடுவாயாக. யா அல்லாஹ் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இரகசியத்திலும் ரகசியத்திலும் இருட்டிலும் வெளிச்சத்திலும் செய்த அனைத்து பாவத்தையும் மன்னிச்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை பெரிய ஒரு நியமத்தாக பெரிய ஒரு அருட்கொடையாக தந்திருக்கிறாய். யா அல்லாஹ் இந்த குழந்தையை நல்ல குழந்தையாக வளர்த்தெடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு நான் மறைவதற்கு தோல்வி செய்வாய். யா அல்லாஹ் ஈமானுள்ள இஸ்லாமுள்ள குழந்தையாக எங்களுடைய குழந்தையை மாற்றி விடுவாய். யா அல்லாஹ் தக்வாவுடைய வாழ்க்கையை தாயா அல்லாஹ் பாவத்துடைய சூழ்நிலைகளிலிருந்து பாவத்துடைய சந்தர்ப்பங்களிலிருந்து யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து விடுவாய். யா அல்லாஹ் யார் யாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறார்களோ யா அல்லாஹ் அவர்களது குழந்தை பாக்கியத்தை கொடுத்து விடுவாங்க. யா அல்லாஹ் கடைசி முடிவை நல்லதாக்கி விடுவாங்க. யா அல்லாஹ் சுழிவான விபத்துக்கள் கேவலமான கெட்ட மௌத்தை விட்டு பாதுகாத்து யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தாயா அல்லாஹ் மரணிக்கும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோட இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بارك الله لنا ولكم بالقرآن ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. لقول الله تعالى: فاستغفر الله واستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله الذي هدانا لهذا وما كنا نهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله. أرسله رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد. أما بعد فإني أوصيكم وإياي أولا بنفس بتقوى الله. قال الله سبحانه وتعالى في كلامه الكريم: فإذا قرأت القرآن فاستعذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا
صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم عن سيدنا أبو بكر الصديق رضي الله عنه، وعن سيدنا عمر بن الخطاب رضي الله عنه، وعن سيدنا عثمان بن عفان رضي الله عنه، وعن سيدنا علي بن أبي طالب رضي الله عنه، وفاطمة سيدة النساء أهل الجنة، الحسن والحسين سيدا شباب أهل الجنة، عن هذه الأمة. اللهم اغفر للعباس ورضي غافرة لا تغادر ذنبا. الله 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 في أصحابي لا تتخذوا غرضا من بعدي، ومن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير القرون قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب دعوات. مولانا يا رب العالمين، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، ولا تسوي خلقنا بالنار فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا، ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله جليل الجبر يذكركم ويزدكم، ولذكر الله تعالى أكبر عز وجل وأكبر، والله يعلم ما تصنعون.